தமிழர்களோட எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய விஷயங்க இது. இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு போதைப் பொருளுக்கு அடிமையாக கிடக்குறானே. யாரு பண்ற அட்டூழியம் அதெல்லாம்? தேச விரோத சக்திகள், அந்நிய சக்திகள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் உதயநிதி. இந்து விரோத சக்திகள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். இந்திய விரோத சக்திகள் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். தமிழர் விரோத சக்திகள் கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறார். வெளியில சும்மா சீன் போடுறாரு. ஆதவ் அர்ஜுனுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இடி சொல்லும். ஜாஃபர் சாதிக் திமுக இருக்கலாம், அவன் தம்பியும் சேர்ந்து தான் இந்த போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு இருக்கிறான். ஜாஃபர் சாதிக்கோட தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறான், சலீம் அவன் பேரு. நான் தமிழகத்துல ஆட்சியை பிடிப்பேன், என்னென்னமோ பண்ணுவேன், புரட்சி பண்ணுவேன், என்னென்னலாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன இருக்கு? அந்த திமுக கிட்ட போயிட்டு ஒரு பொத்தடிமையா கமலஹாசன் மாட்டிக்கிட்டார். கமலஹாசனை ஒரு மனுஷனாவே மதிக்கல. கோபாலபுர குடும்பத்தோட அந்த தூசு இருக்கும்ல, தூசு அளவுக்கு கூட கமலஹாசனை மதிக்கல திமுக. அப்படி இருந்து கூட என்ன சொல்றாரு? நாங்க வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்காக இல்ல, நாட்டுக்காக திமுக கூட்டணி ஆதரிச்சு பேசுவோம். நீ நாட்டுக்காக பேசுற மாதிரி இருந்தா நரேந்திர மோடி ஆதரிச்சு தானே பேசியிருக்கணும். 2 தொகுதி தான், அதுவும் தனி தொகுதி தான், உங்களுக்கு பொது தொகுதி கிடையாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் என்பது ஜாதி கட்சி. அப்படித்தான் பாக்குது திமுக, அப்படித்தான் பாக்குது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜாபர் சாதிக் ராஜஸ்தானில் வைத்து என்சிபி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பரபரப்பான குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியல் வட்டாரத்தை நோக்கி முன்வைக்கப்பட்டுள்ளன. எப்படி பார்க்குறீங்க சார்? பிடிச்ச உடனே இந்த போதை கடத்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார், ஜாபர் சாதிக் போதைப் பொருள் விற்று அது மூலமா வரக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை சினிமாவிலையும் ரியல் எஸ்டேட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இப்போ சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இந்த 3 ஃபீல்டுலுமே திமுகவோட இந்த கோபாலபுர குடும்பம் ஈடுபட்டு இருக்கு. நல்லா தெரியும் நமக்கு. G2 யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்க பில்டராகவும் இருக்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லயும் இருக்கிறாங்க, ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்லயும் இருக்கிறாங்க. உதயநிதி சினிமாவில் இருக்கிறாரு. ரெட் ஜெயிண்ட் யாருன்னு தெரியும். அந்த கோபாலபுர குடும்பம் தொடர்ந்து சினிமாவை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்கன்னு தெரியும். அந்த உதயநிதி கூட ஜாபர் சாதிக் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறான். ஏன்னா திமுகவோட நிர்வாகியா இருந்திருக்கிறான். டெல்லி போலீஸ் இதுல தலையிட்ட அப்புறம் தான் கட்சியிலேருந்து அவனை நீக்கியிருக்கிறான். டெல்லி போலீஸால தேடப்படுகிறார் ஜாபர் சாதிக்னு தெரிஞ்ச உடனேமே ஜாபர் சாதிக்கு சம்பந்தப்பட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்கிறாரு உதயநிதி. குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்குது. எதையோ மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாரு உதயநிதி. இப்ப அவரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை வித்து 2000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட அந்த லாபமா ஈட்டு இருக்கிறார். அந்த பணத்தை எல்லாம் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் இத்தனை நாளா ஜாபர் சாதிக்க அவங்க தப்பிக்க விட்டுருக்கிறார். இல்லைன்னா வித்தின் நோ டைம் கண்டுபிடிச்சிடலாங்க. அவனை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த விசாரணை நேர்மையா நடக்கணும், தீவிரமா நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது கண்டிப்பா திமுகவில் உள்ள மற்ற முக்கிய புள்ளிகள் எல்லாமே மாட்டுவாங்க. சினிமாவில் திமுக குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய, இந்த கோபாலபுர குடும்பத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பல முக்கிய புள்ளிகள் இந்த ஜாபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்திருக்கிறான அந்த விஷயத்தில் அவங்களுக்கும் லிங்க் இருக்கும், சந்தேகம் உண்டு, அவங்களும் மாட்டுவாங்க. ரியல் எஸ்டேட்னு சொல்லிட்டு திடீர்னு முளைச்சு வரக்கூடிய பல்வேறு கம்பெனிகள், G2 போன்ற கம்பெனிகள், அவங்களுக்கும் இதுல லிங்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அமீர் தொடர்ச்சியாக கடந்த சில 2 நாட்களாகவே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நாங்கள் எல்லாமே எதர்ச்சியாக நடந்த மாதிரி தான் ஒரு தோற்றத்தை அவர் முன்வைக்கிறார் ஊடகங்களில். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவர் திரைத்துறையில் முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு என்சிபி சொல்லுது. ஆனால் அவருடைய நெருக்கமாக இருந்த அமீர் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அமீரை ஒரு டைரக்டரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விஷயத்துல ஒரு நல்ல நடிகரா வெளிப்படுறார். நடிக்கிறார், பல விஷயத்த உண்மையை மறைக்கிறார். உண்மையை சொல்றவனுக்கு ஞாபக சக்தி தேவையில்லைங்க. அவன் எப்போதுமே உண்மையை சொல்ல போறான். பொய் சொல்றவனுக்கு ஞாபக சக்தி வேணும்.
இவர் பொய் சொல்றாரு, அதனால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்தை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறார். இவர் என்ன சொன்னார்? அவரை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்தார். ஆனா பழைய வீடியோல இப்ப வந்துட்டு இருக்கு, அதுல அவர் சொல்றாரு, ஜாஃபர் சாதிக் எனக்கு உறவினர், தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவருக்கு ஒரு படம் பண்ணி கொடுக்க சொல்லி என்னை கேட்டுக்கிட்டு இருக்கிறார், இப்படிலாம் சொல்லி இருக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு? அவர் யாருன்னே தெரியாது, அவருக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, சும்மா இந்த மாதிரி பிசினஸ் பண்ண வந்தாரு, சினிமா எடுத்து கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கிறார். போய் சொல்றாரா? மாட்டிக்கிறார். பழைய வீடியோ ஆதாரம்லாம் இருக்குங்கிறத மறந்துட்டு பதற்றத்துல எங்க மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இந்த மாதிரி பொய்யா சொல்லி விடுறாரு. ஜாஃபர் சாதிக் நடத்தக்கூடிய பிசினஸ்ல அமீர் பார்ட்னரா இருக்கான்னு சொல்லி தகவல் வெளில வந்துட்டு இருக்கு. அது எப்படி தெரியாம இருக்கும் உனக்கு? நீ ஒருத்தன் கூட பார்ட்னரா சேர்ந்து பிசினஸ் பண்ற, அவனுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு உனக்கு தெரியாதா? யாருக்கிட்ட வந்துட்டு இதெல்லாம் மறைக்கிறீங்க? அது எப்படி இந்த தேச விரோதிகள் எல்லாருமே மாட்டிக்கிட்டா நல்ல மாதிரி வேஷம் போடுறீங்க? மாட்டாத வரைக்கும் என்னமோ இந்த தமிழகத்தை மீட்பதற்காகவும் தமிழக மக்களை காப்பாதற்காகவும் அதற்கு மாதிரி என்னென்னமோ அள்ளி விட்டுறீங்க. நிச்சயமா அமீருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கும், நோ டவுட். ஏன்னா அமீரோட பழைய வீடியோக்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்ப இதே விஷயத்துல, அந்த ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே இப்ப அவர் பேசுற விஷயம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இந்த வழக்குல உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா உதயநிதி இவங்கெல்லாம் அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்கு உட்பட போறாங்க. இது தமிழ்நாடு அரசியல் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க சார்? அவங்கெல்லாம் நல்ல மங்கையா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு போதைப் பொருள் கடத்தல் ஆசாமி கூட சேர்ந்து படம் எடுக்கக்கூடிய மங்கையா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. யாரா இருந்தானா சட்டம் தன் கடமையை செய்யட்டும். நிச்சயமா இது மிகப்பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணத்தான் போகுது. ஏன்னா இந்த கோபாலபுர குடும்பத்துல உள்ள பல பேரே ஜாஃபர் சாதிக் கூட இவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்கன்னு வரும் பொழுது நிச்சயமா அரசியல் இது மிகப்பெரிய பூகம்பமா வெடிக்கும், மிகப்பெரிய அரசியல் சுனாமியாக மாறும். தமிழக அரசியலையே மாற்றக்கூடிய சக்தி இந்த விஷயத்துக்கு இருக்கு. ஏன்னா மக்கள் மற்ற விஷயத்த கூட விட்டுருவாங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா விட மாட்டாங்க. ஒரு செல்வந்தரை கட்சியில சேர்த்து அவரோட நிதி பெற்றாங்க அப்படிங்கிற இதை தவிர திமுக இப்போ ஸ்டாலின் மீது உதயநிதி மேல நேரடியாக எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. இதை இவர்கள் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டை சொல்லி அரசியல் லாபம் அடைய முயல்கிறது பாஜக அப்படிங்கிற இதை எப்படி பாக்குறீங்க சார்? நமக்கு சந்தேகம் வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, எல்லாமே திமுக சம்பந்தப்பட்ட ஆள். இவன் போதைப் பொருள் கடத்தல் ஆசாமி, சாதாரணமா போதைப் பொருள் கடத்தக்கூடிய ஆசாமியா மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, அவன் திமுக ஆசாமியாவும் இருந்திருக்கிறான், திமுகவோட நிர்வாகியா இருந்திருக்கிறான், முக்கிய நிர்வாகியா இருந்திருக்கிறான். அதனாலதான் உதயநிதி கூட அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கிறான். கோபாலபுர குடும்பத்துல உள்ள பல பேரு கூட நல்ல தொடர்புல இருந்திருக்கிறான். உதயநிதி கூட அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கிறான். உதயநிதி ஒய்ஃப் எடுக்கக்கூடிய படத்தை ப்ரொடியூஸ் பண்றான். உதயநிதிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய அமீர் கூட நெருக்கமா இருந்திருக்கிறான். யார் யாரெல்லாம் அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு பூஜா தூக்குதோ அவங்க எல்லாரும் கூட இவன் நெருக்கமா இருக்கிறான். அவங்க கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணிருக்கிறான். அதனாலதான் நமக்கு நம்ம டவுட் வருது. இல்லைன்னா இந்த அளவுக்கு அந்த குடும்பத்து மேல டவுட் வராது. இன்றைய தினம் இந்த காலையில இருந்து இன்னொரு செய்தி என்னன்னா, விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துறாங்க. ஒரு விசிகாவுடைய அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கருதப்படுகிற ஆதவ் அர்ஜுன் மீது ரெய்டு. அதே தருணத்துல இவர் கைது, ஜாஃபர் சாதிக். இது இரண்டுக்கும் எதையாவது தொடர்பு இருக்குன்னு பாக்குறீங்களா? அது அரசு அலுவலகர்கள் தான் சொல்லணும். ஆனா நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆதவ் அர்ஜுன் வீட்டுல மட்டும் இன்னைக்கு இடி ரெய்டு போடல. இடி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் சம்பந்தப்பட்ட ஆபீஸ்லயும் இன்னைக்கு இடி ரெய்டு போயிருக்கு அமலாக்கத்துறை. அதே போல பாருங்க, இதுல வேப்பேரியில EVR ரோடுல மகாவீர் ராணி சொல்லிட்டு ஒரு அம்மையார் வீட்லயும் இடி ரைடு போயிட்டு இருக்கு. இன்னொரு அருணாச்சல இம்பாக்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அங்கேயும் கூட இடி ரைடு போயிருக்கு. எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்குன்னு சொல்லி இடிக்கு சில சாட்சி கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்க ரெய்டு போடுறாங்க. அவங்க ரெய்டு போறது அவங்களோட வேலை. தப்பை கண்டுபிடிக்கிறதாங்க அவங்களோட வேலை. ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியுதுன்னா ரெய்டு போக்கத்தானே செய்வாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க ரெய்டு போயிருக்கிறாங்க. மற்றபடி ஆதவ் அர்ஜுனுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இடி சொல்லும், இல்ல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சொல்லும். ஏன் அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் திமுக இருக்கலாம், அவன் தம்பியும் சேர்ந்து தான் இந்த போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு இருக்கிறான். ஜாஃபர் சாதிக்கோட தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறான், சலீம் அவன் பேரு. அவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறான். ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். லிங்க் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நமது சந்தேகம். ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப விசாரிக்கும் போது அத்தனை உண்மைகளும் வெளிவரத்தான் போகிறது.
எவமெல்லாம் மக்கள் விரோதமா தேச விரோதமா செயல்பட்டானோ சட்ட விரோதமா செயல்பட்டானோ அத்தனை பேருக்கும் தகுந்த தண்டனை கிடைக்கத்தான் போகிறது என்று உறுதியாக நம்புகிறோம். நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, மாநிலங்களவையோட நிறுத்திக்கணும் அப்படின்னு மக்கள் நீதி மையம் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? கமலஹாசன் மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை தமிழகத்தை வரைக்கும் சந்திச்சதுல தான் நினைக்கிறேன். நல்ல ஞாபகம் இருக்குங்க, ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார். ரஜினிகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா திமுக கண்டிப்பா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. மிகப்பெரிய பாதிப்பு வீழ்ச்சியை அரசியல்ல திமுக சந்திச்சிருக்கோம். அதனால திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் கமலஹாசனை தூண்டி விட்டு கமலஹாசன் திடீர்னு ரஜினிக்கு முந்திக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சாப்ல. கட்சி ஆரம்பிச்சு விட்டு மிகப்பெரிய புரட்சிவாதி போல நான் தமிழகத்தை மாத்த போறேன் அவரும் சீன் போட்டாப்ல. சூழ்நிலையின் காரணமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. திமுக சந்தோஷமா இருந்துச்சு, ஆட்சிக்கு வந்துருச்சு. அதனால கட்சி கழிச்சிட்டு போயிட முடியாதுல்ல. அதனால கமலஹாசன் அப்படியே கட்சி ரன் பண்ணிட்டே இருந்து பிக் பாஸ்ல வந்துட்டு அதுன்னு பேசுவாங்க. ஆனா பார்த்தோம்னா அவரோட மனசு எல்லாமே வந்துட்டு சுயநலம் சார்ந்து மட்டுமே யோசிக்கும். உன்னை எப்படியும் திமுக காரன் உன்னை ஏத்துக்க போறது இல்லை. நீ ஒரு வார்த்தை திமுகவுக்கு எதிராக பேசி பார்த்தா நீ யாருன்னு வந்துட்டு அவ்வளவு பேசுவான், அவ்வளவு மோசமா பேச ஆரம்பிச்சிருவான். சுயநலத்துக்காக இவ்வளவு மோசமா திமுகவை ஆதரிக்க நிலைமைக்கு போயிட்டார். நான் தமிழகத்துல ஆட்சியை பிடிப்பேன், என்னென்னமோ பண்ணுவேன், புரட்சி பண்ணுவேன், என்னென்னலாம் சொல்லிவிட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா என்ன இருக்கு, அந்த திமுக கிட்ட போயிட்டு ஒரு கொத்தடிமையா கமலஹாசன் மாட்டிக்கிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடக்குது. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி பேசும்போது என்ன செய்யறான், எனக்கு ஒரு சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு, 3 சீட்டு கொடுன்னு கேட்கறான். அந்த மாதிரி கேட்காம கமலஹாசனை ஒரு மனுஷனாவே மதிக்கல. கோபாலபுர குடும்பத்தோட அந்த தூசு இருக்கும்ல, தூசு அளவுக்கு கூட கமலஹாசனை மதிக்கல திமுக. அப்படி இருந்து கூட என்ன சொல்றாரு, நாங்க வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டுக்காக அல்ல நாட்டுக்காக திமுக கூட்டணி ஆதரிச்சு பேசுவோம். நீ நாட்டுக்காக பேசுற மாதிரி இருந்தா நரேந்திர மோடி ஆதரிச்சு தானே பேசியிருக்கணும். கமலஹாசன் தனக்கு வரக்கூடிய காசுக்காக இந்த மாதிரி இந்த கோபாலபுர குடும்பத்துல போயிட்டு கொத்தடிமையா மாறிட்டார். 2025 ஏதோ ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்களாம். 1 day is a longer period in politics. என்னன்னு நடக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கமலஹாசனை மதிக்க போறாங்களா என்ன டிஎம்கே? கடைசியில போடான்னு விட்டுட்டு நீ என்ன பண்ண முடியும், போய் கோர்ட்ல போய் கேஸா கொடுக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கமலஹாசன் இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறார். மக்கள் மத்தியில எந்த முகத்தை வச்சுட்டு போய் பேசுவார்? விசிகாக தொடர்ச்சியாக தங்களுக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தாங்க, நிறைய டிமாண்ட் வச்சாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்காம 2 தொகுதிகள் வழக்கம் போல பட்டியல் சமுதாயம் போட்டியிடக்கூடிய ரிசர்வ் தொகுதிகள் மட்டும் 2 மட்டும் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அதிமுக அழைத்தும் திருமாவளவன் புறக்கணித்து திமுகவில் தொடர்கிறார். திமுக கூட்டணியில் எப்படி பாக்குறீங்க சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முக்கிய நிர்வாகம் இருக்கக்கூடிய வன்னியரசு ஒரு முறை சொன்னார், கருணாநிதி கிட்ட போயிட்டு இவங்க பொது தொகுதி கேட்கும்போது, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயா அப்படின்னு நக்கலா கேட்டாராம். என்ன அர்த்தம், நீ ஜாதி கட்சி, நீ எஸ்சி. அதை சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டாரு, ரொம்ப ஃபீல் பண்ணாரு வன்னியரசு. அன்னைக்கு கருணாநிதி செஞ்சதுதான் இன்னைக்கு அவரோட கருணாநிதியோட மகன் மு.க. ஸ்டாலின் செஞ்சிருக்கிறார். பொது தொகுதி உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டார். 2 தொகுதி தான், அதுவும் தனி தொகுதி தான், உங்களுக்கு பொது தொகுதி கிடையாது. இது எவ்வளவு பெரிய அசிங்கம். நடிகர் விஜய் நேற்று வந்து உறுப்பினர் சேர்க்கை அறிவிச்சிருக்கார். தொடங்கின உடனேயும் அந்த சர்வரை முடங்குற அளவுக்கு அதிகமான உறுப்பினர்கள். இதோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அவரோட நோக்கம், அவரோட கட்சியோட நோக்கம் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 2026 தமிழகத்துல ஆட்சியில இருக்கக்கூடிய திமுகவை தூக்கி எறியணும். திமுக வந்துட்டு ஒரு தமிழர் விரோத சக்தி, தேச விரோத சக்தி, மக்கள் விரோத கட்சி. அந்த கட்சியை தூக்கி எறியணும், தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதா நினைக்கிறேன். திமுகவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய நடிகர் விஜய் உள்ளிட்ட அனைவரையும் நாம வருகை வருகை என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம், அவர்களை வாழ்த்துகிறோம். அண்ணாமலையோடைய வளர்ச்சி, அதாவது கடந்த சில வருடங்களாக வந்து மிக அதிகமாக இருக்கு. 2026 அவர் வந்து முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் வந்ததுக்கு அப்புறம் எங்க தன்னுடைய இடம் பறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி பார்க்க? தலைவர் அண்ணாமலை அவர்களை முதலமைச்சராகிறத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இன்னும் புதுசா அரசியலுக்கு விஜய் போன்ற யாரு வந்தாலும் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு அவங்களும் அணில் போல உதவத்தான் போறாங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தோட முதலமைச்சரா வரத்தான் போகிறார். பாரதிய ஜனதா கட்சி செங்கோட்டையில் ஆள்றது மாதிரி சென்னை கோட்டையும் ஆளத்தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. யாரும் வந்து தடுக்கிற இடத்துல அண்ணாமலை இல்ல, பாஜக இல்லைங்க. அவங்க மத்தவங்களை தூக்கி விடுற இடத்துல இருக்காங்களுடைய, மற்றபடி பாஜகவையோ தலைவர் அண்ணாமலை அவர்களையோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையோ தடுக்கக்கூடிய சக்தி அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் இல்லவே இல்லை. தமிழகத்திலும் இது இல்லவே இல்லை, அதுல மாற்றம் இல்லை. இது மக்கள் அப்படிதான் சொல்றாங்க, நம்ம என்ன சொல்றது? திமுகவை தோற்கடிக்க விஜய் போன்ற பல பேர் வராங்க, அவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறோம்.
ஆனா ஆளுங்கட்சியாக வரப்போவது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அதுல மாற்றம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரே நாடு நேருடன் இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.